ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா, நீங்க வீடியோட தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஐடி கார்டு எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுவும் பர்டிகுலரா நீங்க தம்ப்நெயில பார்த்தா அந்த ஐடி கார்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இன்னும் நிறைய இதே மாதிரி ஐடி கார்டு டிசைனா இருக்கட்டும், அப்புறம் நீங்க எப்படி வந்து எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணி பில் புக் ரெடி பண்றதா இருக்கட்டும், இல்ல போஸ்டர் ரெடி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பேக் டு பேக் வரப்போகுது. ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ வந்து நான் எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ண கையோட நீங்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பேஜோட லேஅவுட் செட் பண்ணுறதா இருக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நான் பேஜோட லேஅவுட்க்கு வந்திருக்கேன். ஸோ லேஅவுட்டில் மார்ஜின் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் பேஜோட சைஸ்க்கு பேஜ் செட்டப் அப்படின்ற ஒரு குரூப்பில் பேஜோட சைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் லெட்டராக இருக்கட்டும், இதில் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. மோர் பேப்பர் சைஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டம் சைஸ் அப்படின்றதுல உங்களுக்கான ஐடி கார்டோட சைஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து விட்த்தில் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஹைட்டில் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேஜோட சைஸ் செட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இது வந்து ஐடி கார்டோட அந்த ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு லே அவுட் தான் இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிசைன் டேப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிசைன் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேஜுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த குரூப்பிங் கீழே உங்களுக்கு பேஜ் பார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பேஜ் பார்டரோட ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் வந்து பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த லைனோட வித்தை சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் வந்து இப்போதைக்கு நான் இது எல்லாமே அப்படியே விட்டுட்டு இங்கே ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மார்ஜின் அப்படின்றதுல நீங்கள் டாப்பில் 24 பாயிண்ட் அண்ட் லெஃப்ட் 24 இது எல்லாமே 24 இருக்கும். நம்ம இது எல்லாத்தையும் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் ஓகேன்னு கொடுங்க. அகெயின் இங்கே ஓகே. ஸோ இப்போ தெரியுதா எதுக்கு 1 பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா சைட்லையும் 1 பாயிண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு பேஜோட எட்ஜில் வந்து பார்டர் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்சர்ட் ஆப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஷேப் அப்படின்ற இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு குரூப்பிங் கீழே ஷேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெக்டாங்கிள் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஷேப் ஃபார்மட் அப்படின்ற ஒரு டேப் வந்து புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஷேப் ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த குரூப்பிங்கில் ஷேப் அவுட்லைனில் நீங்கள் நோ அவுட்லைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அவுட்லைன் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ தென் வந்து ஷேப் ஃபில் இருக்கு இல்லையா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைட் எந்த அளவுக்கு தேவையோ கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஷேப்குள்ளே டைப் பண்ணுறதுக்காண்டி இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஆட் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கர்சர் உள்ளே போகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ இதை போல்டாக மாற்றிக்கிறேன். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாண்ட் அப்படின்ற குரூப்பிங்கில் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ஏரியல் பிளாக் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ஓகேவா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு வந்து மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபோட்டோஸ் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு அகெயின் நான் இன்சர்ட்குள்ளே போயிட்டு அகெயின் நான் ஷேப்பில் போயிட்டு ஸோ இந்த தடவை நான் எதை கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதில் ஓகே எதனாலும் ஓகே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே இங்கே ட்ரா பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக பிக்சர் வைக்கிற மாதிரி இருக்கா? ஸோ இந்த ஷேப் அதனால் அதை கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஷேப்னாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஷேப் அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஷேப் ஃபில் இருக்கு இல்லையா? ஸோ இதில் எந்த கலர் வைக்க போகிறது இல்லை. நம்ம இந்த ஷேப் ஃபில் கிளிக் பண்ணி நம்ம பிக்சர் வைக்க போகிறோம். ஸோ இந்த ஷேப் ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பிக்சர்னு ஒன்று இருக்கா? ஸோ இந்த பிக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக்சர்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் அ ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன்.
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இன்செர்ட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது எனக்கு பிளாங்க்கா தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஃபோட்டோ. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் ஷேப் அவுட்லைன்ல நான் ஒரு அவுட்லைனும் குடுத்துக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் திக்காவே குடுத்துக்கிறேன். எஸ் திஸ் அம் ஷேப் அவுட்லைன்ல கொஞ்சம் 1 பாயிண்ட் குடுத்துக்கிறேன். ஸோ ஐ திங்க் இது கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஃபோட்டோ வச்சாச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல டெக்ஸ்ட் குடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்காண்டி நீங்க இன்சர்ட் டேப்க்குள்ள போனீங்க அப்படின்னா, இங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு இங்க ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க நான் டெக்ஸ்ட் பாக்ஸ ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க நார்மலா சும்மா ரேண்டமா நீங்க ட்ரா பண்ணிட்டு, ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்லாம் வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நேம் கிளிக் பண்ணிட்டு ஒரு டேப் கீ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கோலன் வச்சுட்டு, ஸோ தென் உங்களோட நேமா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு, தென் அகைன் ஒரு என்டர். தென் உங்களுக்கு என்ன டீட்டெயில் குடுக்கணுமோ குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டேப் கீ பிரஸ் பண்ணிட்டு, கோலன் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் குடுத்துட்டு, ஸோ இதில சும்மா நான் 12th ஸ்டாண்டர்ட்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்க லைன் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் கேப் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நெறையாவே இருக்கும். ஸோ இத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு, ஹோம் டேப்ல போனீங்க அப்படின்னா, இங்க பேராகிராஃப் அப்படின்ற ஒரு குரூப்பிங் இருக்கா? ஸோ இதில நீங்க லைன் ஸ்பேஸ் கிளிக் பண்ணணும். ஓகேவா? இதில கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அகைன் இப்போ என்டர் குடுத்துக்கோங்க. ஸோ என்டர் குடுத்ததுக்கப்புறம், இதில அகைன் வேற ஏதாவது டீட்டெயில் குடுக்கணும்னாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? 2004 சம்திங் எதுனாலும் குடுத்துக்கோங்க. ஸோ தென் அட்ரஸ் லைன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸில் பிஎம்ஜி ரோடு. ஸோ உங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவையோ அது குடுத்துக்கோங்க. ஓகேவா? சென்னை. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸ் எதுவும் கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? யா. ஸோ இதுக்கப்புறம் இல்ல சென்னை ஒரே லைன்ல வந்தாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்கான இந்த மாரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நேம், அப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இத ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி டெக்ஸ்ட் கலர கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். போல்டு குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதே இத அகைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த அந்த டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இங்க கிளிப்போர்ட் அப்படின்ற ஒரு குரூப்பிங்ல ஃபார்மேட் பெயிண்டர கிளிக் பண்ணிட்டு, நீங்க ஃபார்மேட் பெயிண்ட்ட டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எஸ்கேப் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு இந்த டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பார்டர் இருக்கா? எனக்கு இதில பார்டர் எதுவும் வேணாம். ஸோ அதுக்கப்புறம் ஷேப் ஃபார்மேட்ல போயிட்டு, ஷேப் அவுட்லைன்ல நோ அவுட்லைன் குடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்டர் போயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதே இத அதே ஷேப்ப கீழயும் எடுத்து ட்ரா பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சேம் அதே இது ஷேப் அவுட்லைன்ல நோ அவுட்லைன் குடுத்துக்கிறேன். ஷேப் ஃபில்ல சேம் கலர் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆ யாஹ்! நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வேற ஏதாவது டீட்டெயில் இங்க குடுக்கணும் அப்படின்னா, இங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த ஷேப்ல நீங்க ஒரு ஒரு லோகோ உங்களோட லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு ரேண்டமா ஒரு லோகோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதே ஷேப்ல கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அத டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லானோவேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலோட நேம். ஓகேவா? தென் என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். இதில டி நகர் உங்களுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா சைஸ் வச்சுட்டு, டி நகர்
சென்னை அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ப்ளஸ் ஓகேவா? ஸோ தென் உங்களுக்கு மெயில் ஐடி வேணும்னா டைப் பண்ணிக்கோங்க. gmail.com. ஓகேவா? ஸோ இப்போ ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பிரின்சிபலோட நேம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? சும்மா ரேண்டமாக ஒரு நேம். ஓகேவா? ஸோ தென் பிரின்சிபல். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேஜ் பார்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதோட வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஸோ அதே இதை டிசைன் டேப்பில் பேஜ் பார்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த வித்தில் கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதுதான் ஃபைனல். இப்போ நான் கண்ட்ரோல் P கொடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி தான் நம்மளோட ஐடி கார்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். ரொம்ப சிம்பிளான டிசைன். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய டிசைன் அண்ட் நிறைய எக்ஸல் டியூட்டோரியலோட நம்ம சேனலில் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? see you all.